ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு சக்கரை பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் சொல்லியிருக்க மாதிரியே செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம குக்கரில் 1 கப் ரைஸ் எடுத்துக்க போகிறோம். நான் இதுக்கு வந்துட்டு பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை வந்துட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 1க்கு 2 டைம் வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ பச்சரிசினால் 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதே பாஸ்மதி ரைஸ்னால் 3 கப் தண்ணி போதும். இப்போ குக்கரை மூடி நம்ம 5லேருந்து ஒரு 6 விசில் விடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக சாதம் வேகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்தளவுக்கு வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சி வரணும். அதனால் ஒரு விசில் கூட இருந்தால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக முந்திரி வந்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரியை வறுத்தாச்சு. இதே நெய்யிலே வந்துட்டு நம்ம திராட்சையும் வறுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு வெல்லம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ 1.5 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. ஸோ வந்து இந்த தண்ணியோட சூட்லேயே வந்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரும். இப்போயே நம்ம கொதிக்க விட போகிறது கிடையாது. முதல்ல நம்ம வந்துட்டு வெல்லத்தை நல்லா தூசு எதுவும் இல்லாமல் வடிகட்டிக்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் நல்ல வெல்லமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து பண்ண தேவையில்லை, நீங்கள் வடிகட்ட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இதை வந்துட்டு நல்லா சூடு பண்ணிடலாம். இதில் வந்து தூசி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து வடிகட்டிக்கிறேன். இப்போ வடிகட்டின வெள்ளைப்பாக நம்ம மறுபடியும் கொதிக்க விட போகிறோம். ஸோ அதே பாத்திரத்திலே ஊற்றிட்டு நான் மறுபடியும் இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பொங்கலுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல பாகு வெல்லமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ அச்சு வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த இனிப்பு வந்து தெரியாது. இதே பாகு வெல்லம் பண்ணிங்கன்னா நல்ல தித்திப்பாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பாகு நல்லா காஞ்சி வரணும், அதாவது நல்லா கொதிச்சு வரணும். நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே சேர்த்தோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறோம். நீங்கள் சாதாரணமாக வந்துட்டு பட்டையான ஒரு ஜல்லிக்கரண்டி அந்த மாதிரிலாம் எடுத்து ஊற்றுனீங்கன்னா பாகு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ஊற்றாமல் 2ஆக பிரிஞ்சு ஊற்றும். அந்த அளவுக்கு அது வந்து திக்னஸ் வரும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேணுமா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், அந்த தண்ணியாக இருந்ததுலேருந்து கொஞ்சம் திக்காகிற பக்குவம், அந்த சமயத்தில் கூட நீங்கள் இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன பக்குவம் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏலக்காய் பொடி ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு இதில் உங்களுக்கு பச்சை கற்பூரம் ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்ச சாதத்தை லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பாகை கூட அப்படியே குக்கரில் ஊற்றி நீங்கள் கிளறிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கிளறிக்கோங்க. இது நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாகும் சாதமும் நல்லா சேர்ந்து வரணும், கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லமும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகி சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த சக்கரை பொங்கல் வந்துட்டு அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சேர்ந்து வரும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸி தான் சக்கரை பொங்கல் செய்கிறது. ஆனால் கரெக்டான பக்குவத்தில் செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.